பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அந்த சில பிரச்சனை விஷயமா தான் நான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். பிஓ பேசுறீங்களா இல்ல யார் பேசுறீங்க? வியோ தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஆமா மேடம். அந்த மூடி இருக்காங்கல்ல, அது எவ்வளவு உயரம்? மேடம் 20 அடி மேடம். 20 அடி சிலை, 20 அடி தகரம். கழட்டுறதுன்னா எப்படி? குரூப் போட்டு தான் கட்டணும். என்ன நீங்க சொன்னீங்கன்னா பசங்க கழட்டிக்கிறாங்க. நீங்களே கழட்டினா அங்க பிரச்சனை வருமா? ஆமா மேடம், வரும் மேடம். வராம இருக்காது. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆர்டர் கொடுத்துட்டா போதும். இல்ல, ஆர்டர் போட்டு குடுக்கற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை இருக்குதாங்கிறதுலாம் இல்ல. இருக்கட்டும், நைட்ல நீங்க கழட்டிட முடியுமா? நைட்லயா மேடம்? இந்த நைட்ல ஒரு 2 to 3க்குள்ள சத்தெல்லாம் கழட்டிட முடியுமா? அங்க பக்கத்துல ஆள் இருக்காங்களா? பாத்து தெரிவிக்க போலீஸ்க்கோ மத்தவங்களுக்கோ சொல்ற மாதிரி ஆள் இருக்கா? ஆமா மேடம், ஆமா மேடம், இருக்காங்க மேடம். பக்கத்துல வேணா இருக்காங்க மேடம். நீங்க சொன்னீங்கன்னா வேணா பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு மேடம். இல்ல, பண்ண சொல்லிட்டாங்க. இல்ல, நீங்களே பண்ணிட முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. மேடம் அப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ ஆனா அப்புறம் நீங்க தான் அப்புறம் எங்களை கை காமிச்சிட்டு போயிருவீங்க. கை காமிக்கிறதுக்கு இல்ல கண்ணா, இந்த டைமுக்குள்ள பிரச்சனை வராத பண்ணிக்க முடியுமாங்கிறதா நாங்க கேக்குறது. கழட்டிட்டா போதும், அதுக்கப்புறம் வர பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரூல்ஸா போயிட்டு இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும். உங்களால பண்ணிக்க முடியுமாங்கிறத இப்ப நான் கேக்குறது. பண்ணிடுற மாதிரி தான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தான் சொல்றேன் நானு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று இருக்கு. அந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான டாக்டர் அம்பேத்கரனுடைய சிலை திறப்பதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை நடக்குது, அதை அரசு எவ்வாறாக கையாளுறாங்க, அதை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னு அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி ஊராட்சி உதயனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல அம்பேத்கரனுடைய சிலை திறப்பதுல 2 சமூகங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகி இருக்கு. ஒன்னு பட்டியல் சமூகம், இன்னொன்னு அங்க இருக்கக்கூடிய மற்ற பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம். இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. சிலையை இப்ப திறந்திருக்காங்களா, புதுசாக ஒரு சிலை உருவாக்கப்பட்டு அந்த சிலை திறப்பதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2021 இருந்து இந்த இஷ்யூ அப்படின்றது போயிட்டு இருக்கு. 2021 ஒரு சிலையை அங்க அமைக்கிறாங்க, டாக்டர் அம்பேத்கரனுடைய சிலை. அந்த சிலை அமைக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. சிலை வடிவமைக்கப்பட்ட விதம், அதுல அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த போஸ்டரை தான் சிலையாக வடிவமைக்கிறாங்க. வழக்கமாக அம்பேத்கர் நின்றுட்டு இருக்க மாதிரியான போட்டோ இப்படி நிறைய நம்ம பார்த்தோம். கை நீட்டி நின்றுட்டு இருக்கக்கூடிய சிலை இப்படி நிறைய நம்ம பார்த்திருப்போம். அப்படி கால் மேல கால் போட்டு அம்பேத்கர் உட்கார்றதும் அவருடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரேட்மார்க் சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம். அவருடைய அந்த போஸ்டர் அப்படின்றது பலரும் பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. பல சிலைகள் அப்படியும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உலகம் முழுவதும் அது வைக்கவும் பட்டிருக்கு. அதுதான் நிதர்சனம். அப்படி ஒரு சிலை தான் சேலம் மாவட்டம் அந்த கெங்கவல்லி ஊராட்சி இருக்கக்கூடிய உதயனூர் கிராமத்துல அந்த சிலையை தான் வடிவமைக்கிறாங்க, அதை வைக்கிறாங்க. அதை வச்சதுல இருந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாகுது. பிரச்சனை உருவாகி அதை ஒரு தகர ஷீட்டை கொண்டு அடைக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்படி ஒரு கால் மேல கால் போட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலை, அதை ஒழுங்கா பர்மிஷன் வாங்கல அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்ட் இஷ்யூ தான். நம்ம இது என்னதான் மூடி மறைத்து பேசினாலும் இதுல ஒரு காஸ்ட் இஷ்யூ இருக்கிறத நம்மளால நிச்சயமா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படியான இஷ்யூ அப்படின்றது உருவாகுது. அதுக்கப்புறம் அதை மூடிடுறாங்க. ஒரு தகர ஷீட்டை போட்டு அந்த சிலை அப்படின்றது மூடப்பட்டிருக்கு. திரும்ப இந்த பிரச்சனை சில மாதங்களாக திரும்ப ஸ்டார்ட் ஆகி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிலையை அமைத்த குழுவினர் அவங்க தொடர்ச்சியாக பல முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்படி நிறைய நடக்குது. அப்புறம் ஆட்சி மாற்றம் நடக்குது. இதற்கிடையில இந்த அம்பேத்கரனுடைய அந்த சிலை, அந்த தகரத்தை வைத்து மறைக்கப்பட்டிருந்த அந்த சிலையை ஓப்பன் ஆகுது. அதை அந்த சிலை வடிவமைத்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை ஓபன் பண்றாங்க. அதை ஓபன் பண்ணோன்னா மீண்டும் இரு தரப்புக்கு இடையே பிரச்சனை வருது. போலீசார் உள்ள நுழையிறாங்க. தடியடி நடக்குது. காவலர்கள் தரப்புலையும் சேதமடைஞ்சிருக்குன்றது சொல்லப்படுகிறது. பொதுமக்கள்லையும் அந்த சிலையை ஆதரித்த மக்கள் தரப்புலையும் தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. கைதும் நடைபெற்றிருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனை சேலம் மாவட்டத்துல தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நான் சொன்னல, அந்த சிலை தகரத்தால ஒரு ஷீட்டை போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதை பார்க்க கூடாது, அப்படியான ஒரு சிலை இருக்கக்கூடாது, அது பொதுமக்கள் பார்வையில அதை பற்றக்கூடாதுன்றதை மறைத்து இத்தனை நாள் வைத்திருக்காங்க. அது லீகலா அதை பல வழிகள் அதை ஃபைட் பண்றாங்க. அப்போ ஒரு அரசு அதிகாரி அவங்க கால் பண்ணி அந்த சிலையை வடிவமைத்த அந்த மக்கள் கிட்ட பேசுற ஒரு ஆடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலதான் அவங்க தான் ஐடியாவே கொடுக்குறாங்க. நைட்டோட நைட்டா போய் நீங்க சிலையை திறந்துருங்க, அதை திறக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும், எவ்வளவு அடி சிலை, எப்படி போய் திறப்பீங்க, சும்மா திறந்து விட்டுருங்க, அதை
ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ட் சமூகத்துல நம்ம சண்டை போட்டு அந்த சிலையை திறக்கிறது, அதை ஒரு அபிஷியலா ஒரு விழாவா பண்ணி வழக்கமா சிலை திறப்பு ஒரு சிலையை திறக்கிறாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியா நடத்தப்படும். அங்க தலைவர்கள்லாம் போய் சிலையை திறப்பாங்க, பேசுவாங்க, இப்படின்ற அந்த ப்ரொசீஜர்ஸ் அந்த ஃபார்மாலிட்டிலாம் இருக்கும். அப்போ அப்படி எதுவும் இல்லாம நைட்டோட நைட்டா போய் திறக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை அரசு தரப்புல இருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அதிகாரி தான் பேசுறாங்க. அந்த ஆடியோவும் லீக் ஆயிடுச்சு. அதற்கு பிறகுதான் இவ்வளவு கலைபுரம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அரசு தரப்புல இருந்து எதுவுமே பேசப்படலை அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய வருத்தமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு அம்பேத்கரனுடைய சிலை, அவர் கால் மேல கால் போட்டிருக்க மாதிரியான ஒரு சிலையை இன்னைக்கு திறக்க முடியல. 2026ஆம் ஆண்டுல நம்மளால திறக்க முடியல அப்படின்றது ஒரு வெட்கக்கேடான ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு சிலை கால் மேல கால் போட்டுருக்கு, ஒரு அம்பேத்கர் கால் மேல கால் போட்டுருக்காரு அப்படின்றதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னமும் மனிதர்கள் இருக்காங்க. ஒரு எவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு சாதி வெறி பிடித்த சாதிய சமூகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்றதற்கு உதாரணமா தான் இந்த விஷயத்தை பார்க்கலாம். வழக்கமா அம்பேத்கரனுடைய சிலை சேதப்படுத்துவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இல்ல அம்பேத்கர் சிலை உருவாக்கப்பட்டால் அதிகமாக சேதப்படுத்தப்பட்ட சிலையில நிச்சயமாக அம்பேத்கர் சிலை நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்துல அம்பேத்கருடைய சில தலையை போய் உடைச்சிருவாங்க. அந்த சிலை அப்படின்றதே அவளை அவ்வளவு அச்சுறுத்தும், அவ்வளவு கோவம் வரும். அவர் ஒரு ஏதோ ஒரு சாதி தலைவர் ரேஞ்சுக்கு, ஒரு பட்டியல் சமூகத்திற்கான தலைவர் ரேஞ்சுக்கு, ஒரு இந்தியாவினுடைய தலைவர் அப்படின்றதை மறந்து இங்க இருக்கக்கூடிய சாதிய சமூகம் தொடர்ச்சியாக அந்த சிலையை சேதப்படுத்துவதை நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு அம்பேத்கர் ஒரு கால் மேல கால் போட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலையை திறக்க முடியல அப்படின்ற ஒரு அவலமான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கு. லீகலா அதை எப்படி ஃபைட் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இன்னைக்கு அரசு என்ன பண்ண போகுது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கு. இன்னைக்கு அந்த சிலையை வடிவமைத்த அந்த குழுவுல சிலைக்கு ஆதரவு தெரிவிக்கிற மக்கள் மேல வழக்கு அப்படின்றது போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஆட்சியில அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க. அதுல ஒருவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு, காமராஜருடைய பிறந்தநாள் இன்னைக்கு. அம்பேத்கர் ஒரு கொள்கை தலைவர், பெரியார் ஒரு கொள்கை தலைவர், வேலு நாச்சியார் ஒரு கொள்கை தலைவர், அஞ்சலை அம்மாள் ஒரு கொள்கை தலைவர். இந்த இடத்துல இன்னைக்கு அவங்களுடைய கொள்கை தலைவரை டச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வழக்கமா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல சாவர்கரை பத்தி நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. சாவர்கர் வெள்ளையர்களுக்கு அடிபணிந்து போனார், அவர் ஒரு பிரிட்டிஷ் அடிமை அப்படின்னு யாராவது விமர்சனம் செய்தாங்கன்னா பொங்குவாங்க. எப்படி நீங்க சாவர்கரை பத்தி தப்பா பேசலாம், அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு சண்டை போடுறதுக்கு வர்றதை நம்மளால பார்க்க முடியும். மார்க்ஸை பத்தி, லெனினை பத்தி, ஸ்டாலினை பத்தி, மார்க்சிய தலைவர்கள் பத்தி, என்ன சொல்றது, கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் பத்தி நீங்க இன்னைக்கு பேசிட்டீங்க அப்படின்னா இடதுசாரி தோழர்கள் சண்டை போடுவாங்க. அப்படியே அந்த கட்சியினுடைய கொள்கையாக யார் இருக்காங்க, அந்த கொள்கை தலைவர்களாக யார் இருக்காங்களோ அவர்களை தொட்டா உடனடியாக கொந்தளிப்பாங்க. பெரியாரை விமர்சனம் செய்தால் உடனடியாக தமிழ்நாட்டில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ரியாக்ஷன் வரும், திராவிட கழகத்துல இருந்து வரும், அதிமுகல இருந்து வரும், மதிமுகல இருந்து வரும், பிசிகால இருந்து வரும். இப்படி ஏகப்பட்ட ரியாக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஒரு கொள்கை தலைவரை, உங்களுடைய கொள்கை, நீங்க யார மூலமாக நீங்க இந்த ஆட்சியை நடத்துறீங்க, யார உங்க ஐடியாலாக நீங்க யாரை வச்சிருக்கீங்க அப்படின்றதை டச் பண்ணாலே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது நடக்கும். அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவராக டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம் அப்படின்றது மற்ற பெரிய பெரிய கட்சிகள் இன்னைக்கு அம்பேத்கர் ஒரு அலங்கார பொருள் மாதிரி வச்சுட்டாங்க, அம்பேத்கர் எல்லாம் உள்ள கொண்டு வரல. அம்பேத்கரை உள்ள கொண்டு வரது அப்படின்றது எவ்வளவு பெரிய மூவ்மெண்ட். அவர் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவராக தானே பலராலும் பார்க்கப்படுறாங்க. ஒரு மைய நீரோட்ட கட்சி, சாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில அம்பேத்கரை உள்ள இண்டெக்ட் பண்றது அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், சமூகத்துல ஒரு புரட்சிகரமான விஷயம் அப்படின்ற அளவுல பேசப்பட்டது. இன்னைக்கு அம்பேத்கருடைய சிலையை திறப்பதுல ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. கவர்னன்ஸ் உங்க கையில இருக்கு, ஆட்சி உங்ககிட்ட இருக்கு, அதிகாரி உங்ககிட்ட இருக்காங்க, என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி அப்படின்றது இருக்கு. உங்க கொள்கை தலைவரை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? ஏன்னா அவங்களுடைய வெறும் கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டோம், அவங்களுடைய பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு மலர் தூங்கணும், மாலை போட்டோன்றதுல அதை வைத்து மதிப்பிட முடியாது. அவங்களுடைய வேல்யூஸை நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? அம்பேத்கர் எதுக்காக நின்னாரு, அம்பேத்கருடைய வேல்யூஸ் என்ன, அம்பேத்கருடைய கொள்கை என்ன, ஏன் கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க? அந்த புக் லான்ச் கூட பண்ணாங்க. அது ஆதவர்ஜனாவினுடைய அவருடைய மேற்பார்வையில தான் அம்பேத்கர் பற்றிய ஒரு புத்தகம் அப்படின்றது வெளியிடப்பட்டது. விகடன் வெளியிட்டாங்க. அந்த மேடையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தற்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டாங்க. புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாங்க. புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி தலித் அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் நடக்கிறத பத்தி பேசினாங்க. வேங்கை வயலுக்கு அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் போலன்ற குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. இப்படி பல விஷயங்களை பேசின பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக நாங்க இருக்கோம், ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி தாவேகா அப்படின்ற ஸ்டாண்டை எடுத்து பேசிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இப்போது அமைதியாக இருக்காரு. ஆதவர்ஜுனா அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்ன? அம்பேத்கரை நீங்க என்னவாக பார்க்கறீங்க? ஒரு சிலையை கூட இன்னைக்கு திறக்க முடியாது அப்படின்னா யாரு சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் யாரு? சேலம்ல யாரெல்லாம் தாவேகாவினுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க? நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் அவர் சேலம் மாவட்டம் தான், அவர் அங்கதான் இருக்காரு.
போக்குவரத்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது என்ன? யார் பக்கம் நிக்கிறாரு? சிலையை திறக்கணும்னு சொல்றவங்க பக்கம் நிக்கிறாரா, சிலையை மூடணும்னு சொல்றவங்க பக்கம் நிக்கிறாரா? எனக்கு நடுநிலைன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதில் ஒண்ணுதான் இருக்க முடியும், ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்க முடியும். அவங்க யார் பக்கம் இருக்க போறாங்க? இது திமுக ஆட்சி காலத்துல நடந்தது. 2021 மூடப்பட்டது, அப்போல இருந்து திறக்காம இருக்கு. இப்போ எங்க மேல இது பிரச்சனை கிடையாது, இது திமுக சதின்னு வந்தீங்கன்னா அதை விட அசிங்கம் அப்படின்றது கிடையாது. திமுக தோல்வி அடைஞ்சிருச்சு, திமுக கேவலமா இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சிலையை திறக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல வக்கில்னு வச்சுப்போம். உங்களுக்கு தான் ஆட்சி வந்துருச்சுல்ல, உங்களுக்கு தெம்பு இருக்கு, திராணி இருக்கு. இந்த ஆட்சி வெற்றி பெற்ற உடனே பலரும் சொன்ன முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசியல்ல 2 கால்குலேஷன் உடைச்சிட்டாங்க. ஒன்னு கேஸ்ட், இன்னொன்னு மணி. இந்த 2 அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு சாதியும் பணமும் தான் அடிப்படையானது. நாங்க சாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, பணத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவங்கன்னு சொன்னது நீங்கள் தான். என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி அப்படின்றது இருக்கு. சாதியை நீங்க அடிச்சு உடச்சிட்டீங்க, சாதின்ற கால்குலேஷனே அரசியல இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நடக்கிறது என்ன? ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசுக்கு இன்னைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் பேசக்கூடிய பேச்சுன்றது அவங்க சாதியை ஒழிச்சிட்டாங்க, பணத்தை ஒழிச்சிட்டாங்க, ஊழலை ஒழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும். அதாவது சங்கர் படத்துல கூட ஒரு டைம் ஆகும், ஒரு 3 மணி நேரம் படம் கழிச்சுதான் ஒழிப்பாங்க. ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே ஒழிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு ஊழலை ஒழிச்சிட்டாரு, சாதியை ஒழிச்சிட்டாருன்னு பல என்ன சொல்றது முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்குலாம் எல்லாம் தெரியுதா இல்லையான்ற கேள்வியை முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்க சாதியை ஒழித்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுல இன்னொரு முக்கியமான அம்சம் அப்படின்றது, இந்த தமிழக வெற்றி கழக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியல் சமூக அமைச்சர்கள் 8 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்று இருக்காங்க. வெளியே 2 பேர். ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு, அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ்ல விஸ்வநாதன் அவர்கள், அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அது இல்லாம 6 பேர் தமிழக வெற்றி கழகத்துல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருக்காங்க. அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ரிசர்வ்டு தொகுதியில நின்று போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவரினுடைய சிலையை திறப்பதற்கு இன்னைக்கு அனுமதி அப்படின்றது இல்ல. ஒரு பிரச்சனை அப்படின்றது நடக்குது. என்ன பேச போறாங்க? அந்த 6 அமைச்சர்களும் வாயை திறப்பாங்களா, அல்லது வெளியே இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் அவங்க பேசுவாங்கன்னு நமக்கு சத்தியமா தெரியல. தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் சந்திக்கக்கூடிய அந்த கட்சியில ரொம்ப ஆக்டிவா, இது ஒரு நல்ல விஷயம் தான், பத்திரிகையாளர்களை சந்தித்து உரையாடுவது அப்படின்றது. தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை சொல்லலாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது என்ன? ஏன்னா எங்க கட்சியில ஜாதிலாம் கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்லது பண்றதுக்காகவே நாங்க பிறந்து வந்திருக்கோன்ற லெவல்ல தான் அந்த கட்சியில இருக்க பலரும் பேசுறாங்க. குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ரிசர்வ் தொகுதியில நின்னதுக்கும், ரமேஷ் அவர்கள் ஒரு ஸ்ரீரங்கத்தில் நின்னதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அது சம்பந்தமே கிடையாது. நாங்களே எப்படி தெரியாம சீட்டை கொடுத்துருன்ற லெவல்ல தான் அவங்க பேசுறது எல்லாமே இருந்தது. அப்படி இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுல இதெல்லாம் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களோட நிலைப்பாடு அப்படின்றது என்ன பண்ண போறீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அரசோட நிலைப்பாடு என்ன? இந்நேரத்துக்கு திமுகவோ அதிமுகவோ இன்னைக்கு சேலம்ல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது இன்னைக்கு லைம் லைட்டுக்கு வந்திருக்கும், முக்கியமான பிரச்சனையாக அது மாற்றப்பட்டிருக்கும், பேசப்பட்டிருக்கும், ஒரு சொல்யூஷன் அப்படின்றது நடந்திருக்கும். 2019 இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலகட்டத்துல அம்பேத்கரினுடைய சிலை சேதப்படுத்தப்பட்டது வேதாரண்யத்துல. ஒரு சாதி பிரச்சனையின் போது உடனடியாக அங்க அரசு தலையிட்டு அந்த சிலையை ரீப்ளேஸ் பண்ணாங்க. டப்புன்னு என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஸ்விஃப்ட் ஆக்ஷன் பண்ணி சிலையை ரீப்ளேஸ் பண்ணாங்க. அந்த பிரச்சனையை கூல் டவுன் பண்ணாங்க. அவங்க எந்த இடத்துலயும் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர், நாங்க அம்பேத்கர் வழியில தான் நடக்கிறோம், அம்பேத்கருடைய பேர பசங்களாம் அவங்க எங்கேயுமே சொல்லல, அவங்க கொள்கை தலைவர்னு அவங்க சொல்லல. ஆனாலும் அம்பேத்கருடைய சிலையை அவமதிப்பது அப்படின்றது அரசியல் சாசனத்தை அவமதிப்பது, இந்தியாவை அவமதிப்பது, இங்க இருக்கக்கூடிய பல உரிமைகளை நாம் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம், அது எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துவதுன்ற அடிப்படையில தான் உடனடியாக அவருக்கான மரியாதை அப்படின்றது அங்க சரி செய்யப்பட்டது. ஒரு சாதி வெறி பிடித்த நபர்கள் இப்படியான வேலையை செய்யறதை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அரசு அந்த இடத்துல எங்க நிக்கிறாங்கன்றதை நம்மளால நிறுவ முடியும். அரசு யார் பக்கம் நிற்குது, யார் பக்கம் அரசு நிக்கிறாங்கன்றதை நம்மளால நிறுவ முடியும். அதுல உங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்ன? இந்த பிரச்சனையை பேசுவீங்களா மாட்டீங்களா? இது அரசினுடைய காதுக்கு போகுமா போகாதா? இது அரசு பார்க்காமல் இருப்பதுதான் உள்ளதே மிகப்பெரிய டேஞ்சர். இது தொடர்பாக எந்த டிஸ்கஷனும் நடக்காம இது அரசினுடைய பார்வைக்கே போகாமல் இருப்பதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து. இதே காலகட்டத்துல நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? அவர் எப்படி ஸ்டைலா நடந்து போனாரு, எப்படி அங்க போனாரு, கோட்டு நல்லா இருக்கா இல்லையா, ஸ்டைலா இருக்காரா இல்லையா, முதல்வர் படத்தினுடைய ரீல்ஸையும் இந்த ரீல்ஸையும் வெட்டி ஒட்டி அவரை கொண்டாடக்கூடிய வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஜனநாயக சக்திகள் இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் யாரும் அழுத்தம் கொடுத்ததாக இதுவரையும் நம்ம பார்க்கல. இந்த நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதுல உறுதியான நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்க போறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்றது, நாங்க ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்றது, ஜாதியை ஒழிச்சிட்டோம்னு சொல்றது, எல்லாமே பாஜகவினுடைய ஒரு ஃபார்முலா மாதிரி தான் நமக்கு பார்க்கும் பொழுது தெரியுது. அவங்களும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. நாட்டினுடைய உயர்ந்த பதவி, குடியரசுத் தலைவர் பதவி நாங்க ஒரு தலித்து கொடுத்தோம், ராம்நாத் கோவிந்த் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நாங்கள் குடியரசுத் தலைவராக மாத்துறோம் அப்படின்னாங்க. அவங்கள உட்கார வைக்கிறோம் நாங்க. அதுவும் நடந்தது நம்ம பார்த்தோம். இப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது பட்டியல் சமூக மக்களினுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்துருச்சா? யாரோ ஒருவருக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தையும் ஒரு ரெப்ரசன்டேஷனையும் கொடுக்கறதுனால
சமூகத்தில் ஏதாவது மாற்றத்தை அவங்க விதைச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல் முருகன் அவர்களை ஒன்றிய அமைச்சராக மாத்தினாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அவங்க வாழ்நிலையில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்களா கிடையாது. அடையாள அரசியலுக்கு அவங்க ரெப்ரசன்டேஷனுக்கு சிலது கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அதுவே ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம், அதுவே ஒரு தலைகீழான திட்டம், அதுதான் உச்சபட்சம், இதை யாருமே செய்யல அப்படின்னு பேசக்கூடிய வாய்கள் இன்னைக்கு அவங்க சாதியை ஒழிச்சிட்டாங்க, 8 மினிஸ்டரை கொடுத்துட்டாங்க, அதனால சாதியை ஒழிச்சிட்டாங்க, பட்டியல் சமூக மக்கள் எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டாங்கன்னு பேசியவர்கள் இன்னைக்கு அம்பேத்கர் சிலை இப்படி முடக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்ன பதில சொல்ல போறாங்கன்றது தெரியல. இப்படி எதையுமே பேசாமல் வெறும் ரீல்ஸ் மூலமாக இவர்கள் ஆட்சியை தொடரலாம், அப்படியே அதை கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அதுவும் நடக்காது. மக்கள் ஒரு வாட்டி ஏமாறுவாங்க, ஒரு வாட்டியும் ஏமாற மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கிட்ட சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.